நீட் தேர்வை எதிர்த்தும் கேள்வித்தாள்கள் கசிவை கண்டித்தும் அதற்கு காரணமான இவ்வளவு பெரிய பாதகங்கள் பல தொற்கொலைகளுக்கெல்லாம் காரணமாக எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்த ஒன்றிய அரசினுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையோடு மாணவர்கள் 36வது நாளாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை ஆதரித்து சோனம் வான்சுங் அவர்கள் உண்ணாவிரதமிருந்து 20 நாட்களுக்கு பின்னால் நீதிமன்றத்தின் தலையீட்டின் பேரில் அவரை மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். அரசாங்கம் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்தது. ஒருவருடைய உயிர் ஊசலாடுகிற போது அரசாங்கத்திற்கு பரிவு இல்லை, மாணவர்கள் போராடுகிற போது கரிசனம் இல்லை, மழை பொழிகிறது, வெயில் இங்கே மாறி மாறி வருகிற போது மாணவர்கள் நட்ட வீதியிலே கிடக்கிறார்கள், உணவு இல்லை. ஆக ஒரு மனிதாபிமானமற்ற தன்மையோடு இந்த அரசாங்கம் நடந்து கொள்கிறது. தமிழ்நாடும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் முதலில் நீட் தேர்வை எதிர்த்து குரல் கொடுத்தது. எல்லோருக்கும் முன்பாக சட்டமன்றத்தில் 2 முறை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். இன்றைக்கு அது இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது. காரணம், அந்த தேர்வின் காரணமாக பல தற்கொலைகள் நிகழ்கின்றன. முறையாக எந்த நடவடிக்கையும் இல்லை. கேள்வித்தாள் கசிந்தது, நடவடிக்கை இல்லை. இப்பொழுது பிரைம் மினிஸ்டர் விரைவு நீதிமன்றம் என்று சொல்கிறார். எவ்வளவு விரைவாக இந்த நடவடிக்கை என்பது வேடிக்கையாக இருக்கின்றது. அடுத்து இப்போது புதிய ஒரு மசோதா கொண்டு வந்து சட்டம் நிறைவேற்றப் போகிறாராம். இதையெல்லாம் கண்டிப்பதற்கு இருக்கிற சட்டங்களை வைத்தே ஒன்றும் செய்யவில்லை, புதிதாக ஒன்றை வைத்து இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? ஆக நாங்கள் சொல்வது, முதலில் அந்த தேர்வினுடைய பாதகங்களை உணர்ந்து அதை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும், நீட் தேர்வை அகற்ற வேண்டும், மாணவர்கள் மீது கரிசனம் கொண்டு அவர்கள் போராட்டத்தை அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அமைச்சர் மீது எடுக்கலாம், யார் யார் காரணமோ எடுக்கலாம். இதற்கெல்லாம் மேஷமிதுனம் ஜாதகம் எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இந்த அரசாங்கம் எவருடைய குரலையும் கேட்பதில்லை என்ற ஒரு முடிவோடு இருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் குரல், வெளியே மக்கள் குரல், மாணவர்களின் போராட்ட குரல், எதற்கும் மரியாதை இல்லை. ஆக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். மனந்தளராமல் மாணவர்களும் சரி எதிர்க்கட்சிகளும் நல்லது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம்.